ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், பாண்டியன் ஸ்டோர் சீரியலோட ப்ரிடிக்ஷன்ஸ் பார்க்கலாம். அரசிய குமார் கோயிலுக்கு கூட்டிட்டு போறேன்னு சொல்லி அவங்க அண்ணன் முன்னாடி வச்சு அடிக்கிறதும், அவங்க அப்பா கடையில வச்சு அதட்டுறதும், அவமானப்படுத்துறதும், உங்க அப்பாவை ஓங்கி அறையட்டுமா அப்படின்னு மிரட்டுறதுமா இருக்கு. அரசிக்கு கோவமா வருது. வாங்க போலாம் அப்படின்னு கூட்டிட்டும் வராங்க. வழியில வர ஒரு போலீஸ்காரர்கிட்டையும் அரசி கம்ப்ளைண்ட் பண்றாங்க. போலீஸ்கார் வார்ன் பண்ணி அனுப்புறாரு. மறுபடியும் குமார் அரசிய கார்ல கூட்டிட்டு போறாங்க. ஏய், என்னடி நினைச்சுக்கிட்டு இருக்க? என்ன போலீஸ்ல மாட்டி விடுற? ஆமா பின்ன, எங்க அப்பா கடையில வச்சு எங்க அப்பாவை அடிக்கிறேன்னு சொல்லி கேக்குற. எங்க அப்பா முன்னாடி என்ன கஷ்டப்படுத்தி பாக்குறியா? அதனால எங்க அப்பா வருத்தப்படணும்னு நினைக்கிறேல்ல? அப்படின்னா நேரா போலீஸ்லயே கம்ப்ளைண்ட் பண்ணிடுவேன். ஏய், நீ செஞ்சாலும் செய்வடி, ஆனா இதுக்கெல்லாம் உனக்கு இருக்கு பாத்துக்கோ அப்படின்னு குமார் மிரட்டுறான். அரசி கோயிலுக்கு போயிடுறாங்க. கோயில்ல போய் அர்ச்சனை தட்டு வாங்கலான்னு சொல்லி கோயிலுக்கு போய் அர்ச்சனை பண்ணணும், தேங்காய் பழம் வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு போறாங்க. அப்பன்னு பார்த்து குமாருக்கு மாரியும் அப்பத்தாவும் ஃபோன் பண்றாங்க. டே குமாரு, கோயிலுக்கு போயிட்டு பிறகு பார்த்துட்டு இருக்காத, அர்ச்சனை பண்ணு, அப்புறம் கோயில 3 தடவை சுத்திட்டு வா, அப்புறம் உண்டியல்ல காசு போட்டுட்டு வாடா அப்படின்னு அப்பத்தா சொல்றாங்க. நீ அரசிக்கிட்ட போனை கொடு அப்படின்னு மாறி சொல்றாங்க. உடனே குமாரு, அவள்கிட்ட எதுக்கு கொடுக்கணும், நீ குடுறா அப்படின்னு மாறி அதட்டுறாங்க. குமாரு அரசி கிட்ட போனை கொடுக்கறான். அரசி போனை வாங்கணும்னு சொல்லுங்க அத்தை. இல்ல அரசி, குமாருக்கு கல்யாணம் ஆகணும்னு வேண்டிக்கிட்டு இருந்தேன். இந்த கோயிலுக்கு போனா 100 ரூபாய் உண்டியல்ல போட்டுட்டு வா, நிறைய வேண்டுதல் வச்சிருக்கிறேன். என்னத்த சொல்றீங்க? வேண்டுதல் எல்லாம் உடனே நிறைவேற்றிடணும்? அப்படியா? நிறைய வேண்டுதல் வச்சிருக்கீங்களா அத்தை? நான் இன்னைக்கே நிறைவேற்றிடுறேன் அத்தை அப்படின்னு அரசி சொல்றாங்க. ஏய், என்ன எங்க அம்மா என்ன சொன்னாங்க? சும்மா இருங்க அத்தை, நீங்க உங்க பையன் கிட்ட சொல்லுங்க வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றணும்னு சொல்லி, மிச்சத்தெல்லாம் நான் பாத்துக்கிறேன், அவர் செய்ய மாட்டாரு அப்படின்னு அரசி சொல்றாங்க. மாரியும் குமார் கிட்ட, டேய் அரசி கிட்ட விவரமா சொல்லி இருக்கிறேன், அத மாதிரி வேண்டுதல் எல்லாம் நிறைவேற்றிட்டு வாடா அப்படின்னு மாரியும் சொல்லிடுறாங்க. அரசி, வாடா வா, மாட்டினடா, எப்படி கதிரண்ணை முன்னாடி என்னை அதட்டி தள்ளி விடுற, எங்க அப்பா கடை முன்னாடி நிறுத்தி அவமானப்படுத்துற, எங்க அப்பாவை அறையணும்னு நினைச்சியா? இரு, இன்னைக்கு உனக்கு அர்ச்சனை பண்ணிடுறேன் அப்படின்னு அரசி யோசிச்சுட்டு இருக்காங்க. அரசி சொல்றாங்க, உங்க அம்மா நிறைய வேண்டுதல் வச்சிருக்காங்களாம், உங்களுக்கு கல்யாணமே ஆகாம இருந்துச்சாம்ல, கல்யாணம் மட்டும் ஆயிட்டா அத்தனை வேண்டுதலையும் செய்யணும்னு நினைச்சிருக்காங்க, வாங்க காசு கொடுங்க அப்படின்னு காசை வாங்கிட்டு போய் பணத்தை கட்டி ஏற்பாடு பண்றாங்க. என்ன, எங்க போன, எதுக்கு இவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னு கேட்கும்போது, இருங்க எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ண வேணாமா, வாங்க இப்படி வந்து உட்காருங்க அப்படின்னு அரசி உட்கார வைக்கிறாங்க. சாமி ரெடியா? ஏமா அவர் ரெடினா நாங்களும் ரெடிமா, எல்லா பொருளும் வாங்கிட்டு வந்துட்டோம் அப்படின்னு சொல்லி நிறைய தேங்காய் எல்லாம் வாங்கிட்டு வராங்க. ஏய், எதுக்கு இதெல்லாம்? இங்க நான் உட்கார வச்சு வியாபாரம் பண்ண வைக்க போறாங்க, நீங்க ஆரம்பிங்க சாமி அப்படின்னு சொன்ன உடனே, ஐயா கண்ணை மூடி சாமியை வேண்டிக்கோ அப்படின்னு சொல்லி தேங்காய டம டமன்னு குமார் மண்டையில உடைக்கிறாங்க. குமாரு அலறி அடிச்சுக்கிட்டு எந்திரிக்கிறாரு. இந்த இப்படி எல்லாம் எந்திரிக்கப்படாது, உட்காருங்க, உங்க அம்மா தான் சொன்னாங்க, உங்களுக்கு கல்யாணம்னு ஆச்சுன்னா கோயில்ல வச்சு 108 தேங்காய உங்க தலையிலே உடைக்கிறோன்னு சொல்லி. உங்க அம்மா போன்ல சொன்னாங்களா வேண்டுதல் நிறைவேற்றணும்னு? இதுதான் அந்த வேண்டுதல், இது நம்பர் 1 தான், இன்னும் நிறைய இருக்குது, உடைங்க உடைங்க அப்படின்னு அரசி சந்தோஷமா சொல்றாங்க. ஏய், என்னைய வச்சு பழி வாங்குறியாடி, இங்க வருக, வேணும்னா உங்க அம்மாக்கு போன் பண்ணி கேளுங்க, நான் என்ன மாட்டேன் நான் சொல்றேன் அப்படின்னு அரசி சொல்லிடுறாங்க. குமார் அவசர அவசரமா அவங்க அம்மாக்கு போன் பண்றான். ஏமா, இவ ஏதேதோ செஞ்சுக்கிட்டு இருக்காமா, நீ இதெல்லாமா செய்ய சொன்ன, என்னமோ கல்யாணம் ஆனா தேங்காய் எல்லாம் உடைக்கணும்னு சொன்னியாமே? டேய் ஆமாடா, தேங்காய் உடைச்சு சாமி கும்பிட்டுட்டு வாடா, எல்லாமே விவரமா அரசிக்கிட்ட சொல்லி இருக்கிறேன் அப்படின்னு மாரியும் சொல்லிடுறாங்க. வேற வழியே கிடையாது, எல்லாரும் இவளுக்கு ஏத்த மாதிரி ஆடுறாங்களே அப்படின்னு குமார் மண்டை வீங்க வீங்க 100 தேங்காய் குமார் மண்டையிலே உடைக்கிறாங்க. அரசி சொல்றாங்க, சரி கதிரண்ணா கணக்கு முடிஞ்சிருச்சு, இனி எங்க அப்பா கிட்ட போய் எதிர்த்து பேசினதுக்கு, அப்புறம் எங்க அப்பாவை ஓங்கி அறையிறேன்னு சொன்னதுக்கு எல்லாத்துக்கும் மிச்சம் இருக்குதுல்ல. ஏய் ஏய், என்னடி என்னென்னமோ உளர்ற? பின்ன எங்க அண்ணனை பார்த்த உடனே என்ன அதட்டினீங்கல்ல, எங்க அப்பாவை ஓங்கி அறையிறோன்னு சொன்னீங்கல்ல, இந்தா இங்க குளத்து பக்கத்துல இருக்க பிள்ளையாருக்கு 500 குடம் தண்ணி எடுத்து ஊத்தணும்னு உங்க அம்மா சொல்லியிருக்காங்க, வாங்க வாங்க ஊத்தலாம் அப்படின்னு அரசி சொல்றாங்க. ஏய் போதுண்டி போதும், இனிமே நான் உங்க வீட்டு ஜனங்க முன்னாடி உன்னை ஒண்ணுமே சொல்ல மாட்டேன், போதுண்டி, மண்டைக்கு மேல இன்னொரு மண்டை முளைச்ச மாதிரி இவ்வளவு பெருசா வீங்கி இருக்கு, இதோட தண்ணிலாம் எடுத்து ஊத்த முடியாது, அதுவும் 1 குடமா 2 குடமா 500 குடம், யாருமே இப்படிலாம் வேண்ட மாட்டாங்கடி, நீ வேணும்னா போய் சொல்ற, எனக்கு என்ன, வேணும்னா உங்க அம்மாக்கு போன் பண்ணி கேளுங்க. ஏய், எங்க அம்மா என்ன சொன்னாங்கன்னு தெரியல, நீ அத திருச்சி பேசி என்கிட்ட பொய் சொல்லி மாத்தி பேசுறியா? உனக்கு சாதகமா எல்லாத்தையும் பயன்படுத்திக்கிறல்ல, அப்புறம் என்ன, பாண்டியம் அவன்னா
உங்களுக்கு அவ்வளவு லேசா போச்சா? கல்யாணத்துக்கு முத நாள் ஏண்டா கடத்திட்டு போனோம், இவளை ஏண்டா மிரட்டணும்னு ஒவ்வொரு நிமிஷமும் பயப்படணும். அது பத்தாதுன்னு எங்க அப்பாவை அழுக வப்பியாக்கும். மக ஓடி போன கவலையில எங்க அப்பா பலம் இல்லாம ரொம்ப சோர்வா சோர்ந்து போயிருக்காரா? வா, அடுத்த வேண்டுதல் இருக்கு. பிள்ளையாருக்கு தண்ணி ஊத்துறத அதுக்கப்புறம் வச்சுக்கலாம் அப்படின்னு அக்னி சட்டிய கையில குடுக்கறாங்க. இத தூக்கிக்கிட்டு நட. ஏய் ஏய் சுடுதுடி, முடியாதுடி அப்படின்னா நீ ஒழுங்கா விரதம் இருக்கலன்னு சொல்லிருவாங்க. நீ ஆம்பளை தானே, தைரியமா தூக்கு, இந்த சூடு கூட உன்னால பொறுக்க முடியாது அப்படின்னு அரசி அக்னி சட்டிய கையில கொடுத்து குமார கோயில சுத்தி வர வைக்கிறாங்க. அக்னி சட்டி எடுத்து குமாரு கையெல்லாம் புண்ணா போயிடுச்சு. ஏய், கையெல்லாம் புண்ணாயிடுச்சு, எல்லாத்துக்கும் காரணம் நீதான். என்ன பழி வாங்குறியா என்னைய? ஏங்க ஏங்க இப்படி எல்லாம் பேசக்கூடாதுங்க. வாங்க படுத்து அப்படியே உருளுங்க. ஏய், என்னடி செய்யற? படு படு, சீக்கிரம் படு. உருண்டு கொடுக்கணும்ல, இதெல்லாம் என்னால செய்ய முடியாது. இங்க பாரு, வேணும்னா உங்க அம்மாக்கு போன் பண்ணி தரேன், மறுபடி கேட்டுக்கோ. கல்யாணமே ஆகாம இவ்வளவு நாள் கடந்திருக்க, மாடு மாதிரி இருக்கிற. உனக்கெல்லாம் கல்யாணம் ஆனதே பெரிய விஷயம். கல்யாணம் முடிஞ்சதுக்கு சாமிக்கு நன்றி கடன் செய்ய வேணா, அதுக்குதான் உருள்றது. ஏய், அதுக்கு எனக்கு கல்யாணம் ஆயிருக்கணும்டி. எனக்கு தான் கல்யாணமே ஆகலையே. அது உனக்கு மட்டும் தானே தெரியும். ஊருக்கெல்லாம் உனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு தானே, அப்பனா உருளு அப்படின்னு அரசி உருட்டி விடுறாங்க. ஏய், நீ ரொம்ப கொடுமைப்படுத்துறடி. ஆமா, அப்படித்தான் செய்வேன். நீ எங்க அப்பா கிட்ட வந்து என்னென்ன பேச்சு பேசுன, உருளு உருளு அப்படின்னு அரசி பண்றாங்க. அரசி குமார கொடுமைப்படுத்துறது எல்லாத்தையும் பார்க்க அவ்வளவு ஆனந்தமா இருக்கு. குமாரு கை கால்லாம் நடக்க முடியாம, தலையெல்லாம் வீங்கி போய், கையெல்லாம் புண்ணா போய் அப்படியே ஆடி அசைஞ்சு வீட்டுக்கு வரான். ஏய், என்னடா குமாரு, குஸ்திக்கு போன மாதிரி இருக்கு, கோயிலுக்கு தானடா போன, அங்க போய் யார்கிட்ட சண்டை கண்ட போட்டியா என்ன அப்படின்னு மாரியும் அப்பத்தாவும் கேக்குறாங்க. அது வந்து அம்மா, அப்பதா பாரு அப்பதா அப்படின்னு அழுதுகிட்டே குமார் சொல்லலான்னு வாய் எடுக்கும்போது அரசி சொல்றாங்க, பாருங்க அத்தை, நீங்க ஏதோ வேண்டுதல் வச்சிருந்தீங்களாம், அந்த வேண்டுதலை செய்யாம போயிட்டா எங்க அம்மாக்கு ஏதாச்சும் ஆயிட போகுது அப்படின்னு நினைச்சு நீங்க வேண்டுனன்னு சொல்லி எல்லா வேண்டுதலையும் இவர் செஞ்சுட்டாரு. அதனால வந்த பலன் தான் இது. பாருங்க, தீச்சட்டி எடுத்திருக்காரு, தேங்காய் உடைச்சிருக்கு, உருண்டு கொடுத்திருக்காரு, இதுக்கே இப்படி டயர்ட் ஆயிட்டாரு அப்படின்னு அரசி சொல்றாங்க. டே குமாரு, என்னடா சாதாரண விஷயம், இதுக்கு போயா இப்படி தேங்காய் உடைச்சதுக்கெல்லாமா இவ்வளவு டயர்ட் ஆயிடுவ அப்படின்னு மாறி கேக்குறாங்க. ஏமா, ஒரு தேங்காய் இல்லம்மா, 100 தேங்காய். பாத்தீங்களா அத்தை, என்ன கல்யாணம் பண்ண சந்தோஷத்துல நீங்க ஒரு தேங்காய் தான் உடைக்க சொன்னீங்க, அவரு 100 தேங்காய் கூட உடைச்சிருக்காரு. அம்புட்டு காதல் என் மேல. அதோட அம்மா பேச்ச தட்டக்கூடாது, அம்மா பேச்ச மீறக்கூடாது அப்படின்னு ஒவ்வொரு விஷயமா உங்களுக்கு ஏத்த மாதிரி எல்லாத்தையும் செய்யறாரு அத்தை அப்படின்னு சொன்னோன்னா அப்பத்தான் சொல்றாங்க. டே குமாரு, இம்போட்ட நாள் உங்க அம்மா எங்க இருக்கு, எப்படி இருக்குன்னு கூட தெரியாது, பொண்டாட்டி சொன்ன உடனே அம்மாக்கு மரியாதை கொடுக்குறியா? பரவாயில்லடா, நல்ல பிள்ளையா மாறி இருக்க, ரொம்ப சந்தோஷம்தான் அப்படின்னு அப்பத்தாவும் பாராட்டுறாங்க. இதுக ரெண்டும் நான் சொல்ல வரதையும் கேட்க மாட்டேதுக. அவ என்னைய போட்டு வறுத்து எடுக்கிறா, இதுக ரெண்டும் காது கொடுத்து கேட்காம அவ பேச்சுக்கு ஜாலரா அடிச்சுட்டு போதுக. என் நிலைமை எப்படி ஆயிடுச்சு பாரு அப்படின்னு குமார் அழுதுகிட்டு போறான். இப்படிதான் போலாம் ஃப்ரெண்ட்ஸ். பக்கம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.